வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து துறை செய்திகள். ஜூலை வெளியான 23 வெளியான தகவல். ஒட்டன்சத்திரத்தில் 11 புதிய பேருந்துகள் இயக்கம். உணவுத்துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தில் 11 புதிய பேருந்து இயக்கத்தை 21/7/2024 அன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் சக்கரபாணி தெரிவித்ததாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அறிவிக்காத பல அறிவிப்புகளை அறிவித்து அத்திட்டங்கள் பலன்கள் அனைத்தையும் கிராமப்புறத்தில் வாழும் கடைக்கோடி மக்களுக்கும் சென்றடைகின்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் போக்குவரத்தினை மேம்படுத்திடவும், பொதுமக்கள் பேருந்து பயணத்தினை அதிகம் பயன்படுத்தவும், சாலை போக்குவரத்தினை மேம்படுத்திடவும், பாதுகாப்பான சூழ்நிலையில் பயணம் செய்வதற்காகவும், குக்கிராமங்களுக்கும் சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காகவும் புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்து அனைத்து மாவட்டத்திற்கும் வழங்கியுள்ளார்கள். தமிழகத்தில் இயங்கிய பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகளாக இயக்கிடவும், பேருந்து போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கு புதிய பேருந்து சேவையை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 7,666 பேருந்துகளை ரூபாய் 5,000 கோடி மதிப்பீட்டில் கொள்முதல் செய்து பயணிப்பதற்காக வழங்கியுள்ளார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டத்தின் கீழ் திண்டுக்கல், மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய இடங்களில் மண்டல அலுவலகங்களில் செயல்பட்டு நகர், புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் பேருந்து சேவையை இயக்கி வருகின்றது. திண்டுக்கல் அரசு போக்குவரத்து கழகத்தின் கீழ் 15 பணிமனைகளில் உள்ள மொத்த போக்குவரத்துகளின் எண்ணிக்கை 498 மற்றும் வரையறுக்கப்பட்ட சேவைகளின் எண்ணிக்கை 798 ஆகும். திண்டுக்கல் கோட்டத்தில் உள்ள மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை 3000 ஆகும். இக்கழகம் சாதாரண பேருந்து, விரைவு பேருந்து மற்றும் குளிர்சாதன பேருந்துகளை இயக்கி வருகின்றது. மேலும் நாளொன்றுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இயக்க தூரம் 3,86,000 கிலோமீட்டர் ஆகும். இதனால் மாதத்திற்கு 15,27,45,416 கிலோமீட்டர் தூரம் இயக்க நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 1,96,00,000 பயணிகள், மாதம் 3க்கு 60 லட்சம் பயணிகளும் பயன்படும் வகையில் வழித்தட சேவைகள் இப்போக்குவரத்து கழகமும் இயக்கப்பட்டு வருகிறது. 7/5/2021 அன்று தமிழக முதலமைச்சர் அவர்களால் மகளிருக்காக விடியல் பயண திட்டம் நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணச் சலுகை வழங்கப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் திண்டுக்கல் கோட்டத்தில் 2 லட்சம் பயனாளர்களும், தமிழ்நாடு முழுவதும் சுமார் 44,65,000 பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். இதன் மூலம் மாதம் ஒன்றுக்கு மகளிருக்கு ரூபாய் 1,000 வரை சேமிப்பு ஏற்பட்டு பொருளாதாரம் மேம்படுகிறது. 500 நபர்களுக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட அனைத்து கிராமங்களுக்கும் இக்கழக பேருந்து சேவையினை தொடர்ந்து செய்து வருகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திண்டுக்கல் கோட்டத்திற்கு 22, 23, 23, 24 ஆகிய ஆண்டுகளில் 47 கோடி மதிப்பீட்டில் 94 பேருந்துகளும், 24, 25ஆம் நிதியாண்டில் 75 கோடி மதிப்பீட்டில் 155 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 3 புதிய நகர பேருந்துகளும், 8 புதிய புறநகர பேருந்துகளும் என மொத்தம் 11 புதிய பேருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் எந்தெந்த ஏரியாவில் ஓடுகின்ற தகவலும் கூறியிருக்கிறார்கள். இதை போன்ற போக்குவரத்து துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.